Hi friends, this is your study readers. Today நம்ம பார்க்க போகிற டேஸ்டியான ரெசிபி இறால் வடை எப்படி பண்ணுறது அப்படின்னா. இந்த இறால் வடை அப்படிங்கிறது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு தேவையான பொருட்கள்: 1/4 கிலோ இறால் எடுத்துக்கோங்க, வெங்காயம் 2, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு, முட்டை, ஜீரகத்தூள், மிளகுத்தூள், மஞ்சள் தூள், சோம்பு, பெருஞ்சீரக பொடி, தேவையான அளவு உப்பு, மல்லிக்கீரை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இறால் போட்டுக்கலாம் மிக்சியில். நெக்ஸ்ட் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக ஜீரகத்தூள் போட்டுக்கோங்க. மிளகுத்தூள் 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. பெருஞ்சீரகத்தூள் போட்டுக்கோங்க 1 ஸ்பூன். பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. உப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதை அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சிட்டு இப்போ நம்ம முட்டையை ஆட் பண்ண போகிறோம். இப்போ எகைன் அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம என்ன பண்ணணும்னா, நெக்ஸ்ட்டு இந்த வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டு அதில் மல்லிக்கீரையை ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த மசாலாவை ஆட் பண்ண போகிறோம். மிக்சியில் உள்ள இறால் மசாலாவை. ஸோ ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம கார்ன்ஃப்ளோர் சேர்க்க போகிறோம். 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர் சேர்த்துக்கிட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம இப்போது ஆயில் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ இதை மாதிரி ஸ்பூனில் எடுத்து வச்சு ஈஸியாக பண்ணிடலாம். நீங்கள் கையில் எடுத்திங்கன்னா கையெல்லாமே ஒட்டிடும். இதே மாதிரி ஸ்பூனில் எடுத்து ப்ரெஸ் பண்ணாலே ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். ரொம்ப வேகமாக வச்சிடாதீங்க, அடுப்பை நார்மலான ஃபயரில் வச்சுக்கோங்க. ஸோ இதை மாதிரி அப்பப்போ திருப்பி போட்டுக்கோங்க. இதை மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா அப்போ தான் உள்ளே நல்லா வேகும். இந்த கலர் வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும். ஸோ இந்த கலர் வந்ததுக்கப்புறமா இது மாதிரி தள்ளி வச்சிட்டிங்க அப்படின்னா எண்ணெய் எல்லாமே வந்துடும். ஸோ ஆயில் வந்ததுக்கப்புறம் நம்ம இதை எடுத்து பிளேட்டில் வச்சுக்கலாம். ஸோ இது நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், ஏன்னா இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி. சில பேர் இறால் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி இறால் வடையாக பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன்.
நம்ம சேனல் இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் அப்படியே கிளிக் பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.